அன்பான நண்பர்களே, வாழ்க்கை நாடி முடிவுக்கு வருகிறது. இந்த கிளாஸ் வகுப்புடைய கடைசி வீடியோ. இந்த வாழ்க்கை முழுவதும் நாம் பயன்படுத்துறது எப்படிங்கிற ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். இது வாழ்க்கை பூரா நம்ம பயன்படுத்த போகிறோம். ஒரு நாள் அல்ல, வாழ்க்கையிலே நல்லதையும் கெட்டதையும் இந்த சுவாசம்தான் நமக்கு கொடுக்கிறது. உறவுகளை அமைப்பதும் இந்த நாடிதான், தொழிலை அமைப்பதும் இந்த நாடிதான், பணத்தை கொடுப்பதும் எடுப்பதும் இந்த நாடிதான். எல்லாம் புரிஞ்சுங்க. இருட்டு பகல் இரண்டு நிலைமைகளை புரிந்துக்கணும். இந்த நாடி ஒன்று இடதாகவோ வலதாகவோ இயங்கும். அந்த நாடிக்குள்ள ஒரு நாள் எப்படின்னா, எல்லா விஷயங்களும் பொறுமையாக கற்றுக்கணும். ஏன்னா வாழ்க்கை பூரா இது தான் இருக்குது. இந்த உலகத்தில் நாடி சுத்தி பண்ணால் உடம்பு நல்லா இருக்குன்னு யோகம் சொல்லுது. பிரணயாமம் பண்ணால் நல்ல ஆற்றல் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. முத்திரை பண்ணுனா எல்லா ஆற்றலும் கிடைக்குதுன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. உடம்பில் நம்ம சில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணினோம்னா உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றும் உபவாசம் இருந்தால் உடம்பு நன்றாக புத்துயிர் படுகிறது, எல்லா செல்களும் நன்றாக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இயற்கை மருத்துவத்துக்கு போய் காய்கறிகள்லாம் பழங்கள்லாம் பச்சையாக நம்ம சாப்பிட்டு நன்றாக சூரிய குளியல், காற்று மற்றும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நடந்துட்டு பூமியில் உலாவிட்டு இருந்தாலும் உடம்பில் இருக்கிற நோயெல்லாம் கழிவுகளாக வெளியேற்றப்பட்டு சரியாங்கிறாங்க. வருஷத்துக்கு 2-3 தடவை எனிமா எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்டதெல்லாம் உள்ளே கிடக்கும், அதையும் தாண்டி உள்ளே கிடக்கும். ட்ரை பண்ணி முடியாமல் இந்த உடம்பு வெளியே கழிவு ஏற்ற முடியாமல் இருக்கும். அந்த எனிமா எடுக்கணும்னு சொல்லி அதை எடுத்தால் நல்லது. கழிவுகள் வெளியேற்றப்பட்டால் உடம்பு தூய்மையாக்கப்படுகிறது, புத்துணர்ச்சி அடைகிறது. அப்போது வாத நோய், பித்த நோய், கப நோய் என்று இந்த 3ஆக பிரிச்சிருக்கான் சித்தர்கள். வாதத்தால் எல்லா ஓட்டமும் தடைபடுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்று தடைப்பட்டால் என்ன ஆயிரும்? ஓடுற தண்ணி தடைத்தோம்னா நின்றுது. அதுபோல் இந்த வாதமான ஓட்டத்தை தடைபட்டோம்னா அங்கங்கே வீங்கிக்குது, நீர் கோர்த்துக்குது. அப்போ வாதமும் கபமான நீர் தத்துவம் நண்பர்கள்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம நோயை எப்படி ரெடி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு நாள் நாடி என்பது என்ன அப்படின்னா, 7 நாள் நம்ம ஒரு நாள் பிறந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் யார் யார் செவ்வாய்க்கிழமை ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையை நல்லா டியூன் பண்ணிக்கணும். அதுதான் அவங்களுக்கு நல்லா வலிமை ஆக்குதுன்னு அர்த்தம். அதுதான் அவங்கள எல்லா விஷயத்துலேயும் முன்னோடியாக மாற்றுகிறது அர்த்தம். கிழமை அப்படின்னா சூரிய உதயத்துலேருந்து தான் கணக்கு. உடனே நைட் கணக்கில் போடக்கூடாது. சூரிய உதயத்துலேருந்து என்ன கிழமைன்னு நம்ம பிறந்தோமோ அந்த கிழமைக்குரிய கோள் நமக்கு நன்றாக வேலை செய்யும். இது ஒரு மெத்தட் சொல்லிட்டுனா. 2வது, எந்த ஓரையில் பிறந்தாங்களோ அந்த ஓரை அவங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஓரை. அது நெகட்டிவ், ஒரு நாளில் நெகட்டிவ் ஓரை, பாசிட்டிவ் ஓரை அதெல்லாம் கிடையாது. எந்த ஓரையில் அவன் பிறந்தானோ அந்த ஓரைக்குரிய கோள் அற்புதமாக வேலை செய்யும், அந்த ஓரையும் நன்மையாக வேலை செய்யும். அதை நம்ம பயிற்சி எடுத்து பார்க்கணும். அப்புறம் எந்த திதியில் பிறந்திருக்காங்களோ அந்த திதி அவங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? வளர்பிறையாகட்டும் தேய்பிறையாகட்டும் அது அவங்களுக்கு அந்த திதி ஒன்று தான். வளர்பிறை சதுர்த்தினாலும் ஒரே திதி தான் அந்த நேம், தேய்பிறைனாலும் ஒரே தான். எனர்ஜி வளர்கிறது, அது இறங்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வளர்கின்ற வேலை செய்யலாம், கீழ் நோக்கிய வேலை செய்யலாம். இப்போது வளர்பிறை அப்படின்னா வீடு கட்டுறது வளர்பிறை, வளர்ந்து போகுது மேலே. தேய்பிறை என்னென்னா பூமிக்கு அடியில். எது வேணாமோ நோயெல்லாம் ரெடி பண்ணணுமா தேய்பிறையில் பண்ணலாம். நமக்கு தேவை இல்லாததை தேய்பிறையில் பண்ணி விளக்கிடலாம். ரூலை பண்ண உயர்வு தாழ்வு. அவங்களுடைய நட்சத்திரம் அற்புதமாக வேலை செய்யும். அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு தானே போயிட்டு பரிகாரம் பண்ணுங்கிறாங்க. அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்துடைய விருட்சம் அவங்களுக்கு பிராணனை அற்புதமாக கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒரு விருட்சம் இருக்கும், அது அந்த உயிரை கொண்டது. இது மாந்திரிகத்துக்கு, இப்போ நான் சொல்கிற இந்த சீக்கிரட்டை மாந்திரிகத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. பஞ்சபட்சி சாஸ்திரத்துக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஒருத்தரை வசியம் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க சாஸ்திரத்தில்.
சரிங்களா? இப்பயும் சில இடங்களில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து வசியம் பண்ணணும், ஒருத்தரை இழுக்கணும், ஒருத்தர் பயங்கரமாக இது பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய நட்சத்திரம் தெரிஞ்சால் போதும். அந்த நட்சத்திரத்துடைய மரங்கள் இருந்தால் அந்த மரத்தை வைத்து என்ன பண்ணுவோம், மரமோ செடியோ வைத்து என்ன பண்ணுறாங்க, அதை ஹீல் பண்ணி அந்த டயத்தில் பண்ணால் அது என்ன அந்த அந்த பர்டிகுலர் ஆள் வந்து ஒன்று பூஸ்ட் ஆவார், ஒன்று என்ன பண்ணுறாங்களோ அது நடக்கும். இது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அதை மட்டுமே அவர் ஆராய்ச்சி பண்ணுறார், அதை மட்டுமே அந்த வேலையை பண்ணுறார். மாந்திரிகர் என்ன பண்ணுறார், அதே வேலையை பண்ணுறார். அதனால் அவருக்கு அந்த மாந்திரிகத்திலே கெடுதல் பண்ணோம்னா சாஸ்திரம் சொல்லுது அவருக்கு அடி வாங்கும் என்பது சாஸ்திரம் சொல்லுகிறது. கெடுதல் பண்ணக்கூடாது. நன்மை மாந்திரிகத்தின் வழியாக நன்மை பயக்கலாம். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே ஒரு விருட்சம் இருக்குது. இப்போ கேட்ட நட்சத்திரம் பார்த்தா பராயின்னு இருக்குது. சில இடங்களில் அது கிடைக்காது. கரெக்டாக எங்கடா பிடிக்கிறது அப்படின்னு கிடைக்காது. அவங்கவுங்க நட்சத்திரோட செடி எங்கேயாவது கிடைச்சா வாங்கி அந்த செடியாக வச்சுக்கோங்க. மரம் வரும்போது கட் பண்ணிடுங்க. அதை கொஞ்சம் நேரம் அதுக்கு தண்ணி ஊற்றிட்டே வாங்க. அது ஒரு மகா பரிகாரம், ஜீவ விருட்ச பரிகாரம் போல் உலகத்தில் இது கிடையாது. அந்த பிராணம் கொடுக்கும். சரி, இதெல்லாம் இல்லையே என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோயிலுக்கு போங்க. அந்த இருக்கிற வன்னி மரம் இருக்கும், வேப்ப மரம் இருக்கும், ஆலமரம் இருக்கும். அந்தந்த கோயில்களுக்குரிய மரங்கள், மெயினான மரம் ஆலமரம் எல்லா ஜீவனுக்கும் நன்மையை தரும். வேப்ப மரம் எல்லா ஜீவனுக்கும் நன்மையை தரும். வில்வ மரம் எல்லா ஜீவனுக்கும் நன்மையை தரும். இந்த மாதிரி மரங்களில் இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சின்முத்ரா வச்சுட்டு அப்படியே எந்த ஓரையில் போகிறீங்களோ அந்த ஓரையில் அழகாக தியானம் பண்ணுங்க. அந்த முத்திரை வச்சுடுங்க, இல்லை எல்லா விரலையும் வச்சு ஹீல் பண்ணுங்கள். எல்லாம் அந்த மரம் நீங்கள் டச் பண்ணாலே ஹீலாகி அந்த ஆட்டோமேட்டிக்காக பிராணசக்தி அதிகமாகிடும். அப்போ பார்த்தீங்களா, நட்சத்திரங்கள் அதனுடைய மரங்கள் விருட்சங்கள் நன்றாக வேலை செய்யும். அந்த நட்சத்திரங்குரிய கல்கள் அதிலிருந்து பிராணம் எந்த வழியிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாடி என்பது என்ன, எல்லாவற்றையும் நாடி இழுத்து அதை இணைப்பது தான் நாடி. யோகம் என்பது என்ன, மனசு அப்படியே குறுக்கி அதில் எண்ணமற்ற நிறுத்திட்டோம்னா அதுக்கு பேர் யோகம். யோகம் சித்த விருத்தி நிரோத்தம் என்கிறார். எண்ணங்கள் விருத்தி அடையாமல் அது எங்கே உற்பத்தியானதோ அங்கே நிறுத்துவது தான் யோகம். கரெக்டுங்களா? மனசு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் போகாமல் அப்படியே நிறுத்தி கொஞ்சம் நேரம் இருந்தோம்னா அது ரெஸ்ட் ஆகுது. மனவிருத்தியை வந்து ரெஸ்ட் பண்ணி 0 லெவலில் கொண்டு போயிட்டோம்னா நம்ம உடம்பு புத்துணர்ச்சி ஆகுது. நினைக்கிறது நடக்குதுங்கிறான். ஆல்ஃபா தியானங்கிறான். கரெக்டாக? ஆல்ஃபா தியானத்தில் என்ன, வெளி உலகத்தில் இருக்கிற பீட்டா அது அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஆல்ஃபா பீட்டா தீட்டா அப்படின்னு நம்பர் வச்சுக்கோங்க. உடனே அந்த அந்த ஃப்ரீக்குவன்சியவே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்படிலாம் பயிற்சி எடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு விஷயத்தை அதிகமாக இதுனா பயிற்சி வராது. என்ன அப்படின்னா, வெளி உலகத்தில் பார்க்கின்ற விஷயங்கள்னால் மனசு போகுது, வெளியில் கேட்குற விஷயத்தினால மனசு போகுது. ஓகே, இது எதனால் போகுது? ஒரு நாள் காலையில் விழித்தது முதல் இரவு வரை ஒரு வாரம் நமக்கு என்னென்னலாம் துன்பம் கொடுத்துச்சு, எதன் வழியாக நான் என்னுடைய செயல்கள் துன்பம் கொடுக்கறது, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதிக்கணும். எதெல்லாம் இன்பம் கொடுத்துச்சு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எதை விளக்கணுமோ விளக்கி வச்சிட்டிங்கன்னா அது யோகம். நன்மையான விஷயங்களை யோகம் பண்ணால் இதுவே யோகம். கர்ம யோகத்துடைய அடிப்படை தத்துவம் இதுதான். தீமையானதை விளக்கி நன்மையானதை எடுத்துக்கலாம். உணவில் எடுத்துக்கலாம், செயலில் எடுத்துக்கலாம், உறவுகளில் எடுத்துக்கலாம். நாம் நடைபாதையில் இருக்கின்ற அத்தனை செயலும் கோபமாக எண்ணங்களால் விருத்தி அடைகின்ற கோபம் வந்துச்சுன்னா ஹீட் ஆகுது, நரம்புகள் பாதிக்குதுங்கிறான். நம்ம ஏதாவது அடுத்தவங்களை பற்றி பொறாமப்பட்டோம்னா அவன் பாதிக்கிறன்னு நினச்சிட்ருக்கோம். அது தவறு. நாம் தான் பாதிப்போம். ஏனென்றால் அங்கேயும் அந்த ஜீவன் நன்றாக சுவாசித்து கொண்டு இருக்கிறது. அது நன்றாக சுவாசித்து கொண்டு நாம் பொறாமப்பட்டோம்னா அப்படி அடி வாங்கிடும். அது நன்றாக கர்மம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனை திட்டோம்னா அவன் ஏதாவது நம்மளை திருப்பி திட்டானோ வயிறுலாம் குண்ம நோய் வந்துடுது. கரெக்டாக? இதுதான் கர்ம வினைகளுடைய இன்வேர்டு அவுட்வேர்டு. கர்ம வினைகளுடைய இன்வேர்டு அவுட்வேர்டுங்கிறது இதுதான். அப்போது நாம் பிறப்பது ஒரு புண்ணியத்தால் பிறந்திருக்கிறோம். மனித வாழ்க்கை சுவாசிக்கணும். மனுஷன் சுவாசிக்கணும், நல்லா அடைபடக்கூடாது. அந்த அடைபட்டால் அதை மட்டும் சிந்திச்சு ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது நம்ம வந்து வாசி யோகம் கற்றுக்கிட்டவங்க, நம்ம சுவாச யோகம் கற்றுக்கிட்டவங்க. இப்போ சளி பிடிக்குது அடைக்கல, அதை ஒரு 48 நாள் இனிமேல் எனக்கு சளியே பிடிக்கக்கூடாது. என்னென்ன உணவு முறையெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம் ஒன்றா கட் பண்ணுங்கள். கட் பண்ணி பாருங்கள். அந்த உணவுக்குள்ளே தான் இருக்கும் எல்லா விஷயம். சரி, உணவுனால தான் வருதா, இல்லை பழக்கத்தினால வருதா, இல்லை இடத்தினால வருதா, அத்தனை மனசுனால் வருதா, மன விருத்தி அடைகிற ஒரு செயல்னால் வருதா? அப்போ நாம் எதுவுமே ஒரு மண்டலத்துக்குள்ளே எது நாள் வருகிறது அந்த ஒரு வாரத்துக்குள்ளே தெரிஞ்சு போயிடும். அப்போ 7 நாள் 7 உலகம் 7 கிரகத்தின் வாழ்க்கை தான் நம்ம நடந்துகிட்ருக்கு. அந்த 7 நாள் 7 கிரகத்திற்குள்ளே நட்சத்திரம் இருக்கிறது, திதி இருக்கிறது, அதனுடைய எனர்ஜிக்குள்ளே
திதிக்குள்ளே நட்சத்திரத்துக்குள்ளே அதனுடைய விஷயங்கள் எல்லாம் உணவுகள் வருகிறது, நம்மளுடைய குடும்பம் வருகிறது, உறவுகள் வருகிறது, தன்னை பற்றிய டோட்டல் ஃபிசிக்கல் பாடியை பற்றியும் மனோபாடியை பற்றியும் நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை, இறைப்பற்று மற்றும் இறைப்பற்று இல்லாமல் இருப்பது எல்லாமே இந்த நாடிக்குள்ளே தானே வருது. கரெக்டுங்களா? மூச்சு மாறிக்கிட்டே இருக்குது, மருந்து சாப்பிட்ற சில விஷயங்களுக்கு நாடி மாறுது, ஒரு ப்ரொசீஜர் இல்லாமல் வந்து காலையில் எக்ஸசைஸ் செய்ய மாட்டோம், அப்புறம் பார்த்திங்கன்னா சூரியனை வந்து காலையில் எழுந்திரிச்சு சூரியனை வணங்க மாட்டோம். ஏன்னா இயற்கை, மனம் மறந்துடுவோம், வேலை டென்ஷன் வேறு வழியிலேன்னு அதுலேயே போயிட்டுருப்போம். சம்பாதிக்கணும்னு நினச்சி உடம்பை இது பண்ணிடுறோம், ஐயோ டார்கெட் கொடுத்துட்டானேன்னு அதில் போகிறோம், நம்மளுடைய உடம்பை மறந்துட்டோம். உடம்பு புனிதமாக்கப்பட்டால் தான் எல்லாமே நடக்கும். அந்த உடம்பு புனிதமாக்கப்பட்டால் அந்த செயல் வெற்றியடையுது. உடம்பு மனசு கரெக்டானாதான் நம்ம பெரிய லெவலில் பணத்தை சம்பாதிக்க முடியும். அதில் ஒரு பகுதியை தர்மம் செய்ய வேண்டும். கர்மயோகம் 1% 1000 ரூபா இருந்தால் 1 ரூபாயாவது கொடுங்க. இல்லை கொடுக்க முடியலையா, ஒரு வீட்டில் இருக்க ஜீனியவாவது ஒரு உயிரினங்கள் எல்லாத்துக்கும் மனுஷனுக்கு தான் கொடுக்கணும், இல்லை ஜீவராசிக்கு போடுங்க. எவ்வளோக்களோ இந்த மாதிரி பண்ணுறோமோ கர்ம வினையிலேருந்து விலகிடலாம். அந்த ஜென்மத்தில் இருக்கிற நெகட்டிவ்லாம் வெளியே போய் ஆகாமிய கர்மம் அதிகப்படுத்தப்படுகிறது. ஆகாமிய கர்மங்கிறது பிறக்கப்பட்ட இந்த ஜென்மத்திலே நாம் எதெல்லாம் நல்லது பண்ணுகிறோமோ, நல்லதை நினைக்கிறோமோ, நல்லா புரிஞ்சுங்க, நல்லது ஒரு உள்ளே வந்து காம குரோத ரோகம் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் குற்றம், மகா குற்றம். செயலில் தான் பண்ணணும், இல்லை உள்ள நினச்சிக்கிட்டு இருந்தாலே மகா குற்றம். ஏன்னா நான் மூச்சுக்கு துரோகம் பண்ணுறேன். மூச்சு ஜீவகாந்தம், ஈஸ்வரம் அற்புதமாக நமக்கு ஆற்றல் கொடுக்கறது, செயலை புரிய வைக்கிறது, நன்றாக இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. மனசில் போயிட்டு அங்கே கசடுகளை, மன கசடுகளை, அதுவும் மலம்தான் உற்பத்தி ஆகும்பொழுது புனிதமாக இருக்கிறானே, ஆழ்ந்த தூக்கத்தில் புனிதம் கொடுக்குறானே, என் உடம்பை அப்படியே சரீரத்தை அற்புதமாக என்ன பண்ணுறான், புத்துணர்ச்சி கொடுக்குற அந்த மனசுக்குள்ளேருந்து உற்பத்தி ஆகும் பொழுது எப்படி பிரகாசத்தை கொடுக்குறான், அழகாக ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறானே, எனக்கு இன்னைக்கு காலையில் என்னை உதயம் வச்சுட்டானே இந்த இறைவன். அப்படிங்கும்போது வாழ்கிறதுக்கும் செயல்கள் நம் செயல்புரிக்க தான் கால் கை கொடுத்துருக்கான். கர்ம யோகி அப்படிங்கிறது செயல் புரியணும், உட்காந்தே கிடக்கக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். கை விரல்னால் விரலை அசைக்கணும், விரலை அசைக்காம விட்டோம்னா அது போயிடும். வண்டி எடுக்காமல் விட்டிங்கன்னா வண்டி கெட்டு போயிடுது. அதனால் எது அசைகிறதோ அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், பிராணனோடு சேர்ந்து உள்மூச்சு வெளிமூச்சாக நாம் பண்ணும் பொழுது உடம்பு ஃபிசிக்கல் பாடி நல்லாயிருக்கும். மனோபாடிக்கு என்ன பண்ணணும், மூச்சு மனசு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கல்ல ரெகுலராக. அப்போ மூச்சு மனசு மந்திரத்தை வைராக்கியமாக இந்த சுத்தர்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று என்னுடைய மனம்தான் குரு. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் தானே தன்னை அர்ச்சித்து வணங்குகின்றானே. யாரடா வணங்குறது என்றான். கடந்து உள்ளே சென்றால் உள்ளே ஒரு பொருள் உண்டு. அது எங்கே இருக்கிறது என்றால் கண், காது, மூக்கு, செவி கூடும் இடத்திலே உள்ளே பிட்யூட்டரி கிளாண்டுக்குள்ளே அப்படி அழகாக முக்கண்ணன் இருக்கிறான், நடுக்கண்ணன் இருக்கிறான். சுழுமுனையான ஆற்றல் அண்ணாமலையான உள்நாக்குக்குள்ளே போன ஒரு உருப்பொருள் உண்டு. அண்ணாக்குனுள்ளே உண்ணாக்குனுள்ளே ஒரு பொருள் உண்டு. அவன் அற்புதமான ஒரு ஒளி கொண்ட பொருள். அவன் சூரிய சந்திரன் என்ற 2 கிளையின் வழியாக இயங்குகிறான். அவனை சூரிய சந்திரனை இணைக்கும் பொழுது சிவசக்தி மார்க்கமாக எனக்கு அற்புதமான ஆற்றலை கொடுக்குறவன் அவன்தான். அங்கிருந்தான் நான் மனசெல்லாம் விருத்தியாகுது. அங்கிருந்தான் எனக்கு எல்லா செயலையும் இந்த ஜென்மத்தை கொடுத்தான். அவனை நான் வணங்குகிறேன். அவன்தானே குரு. அந்த குருவை நம்பி யாரெல்லாம் இதை கண்டுபிடிச்சாங்களோ அவர்களை வணங்கி, தெய்வங்களுடைய இருப்பிடங்களை வணங்கி, சக்தி மையங்களை வணங்கி நான் செயல்புரிந்தால் என்ன, எல்லாம் வெற்றி தானே. இயற்கையோடு போகணும், கடன் சாப்பிடக்கூடாது. கரெக்டாக? அப்போ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வலது நாடி ஓடணும்னு சொல்லியிருக்கானா. அதுக்கு நம்ம உடனே கர்மவினை எல்லாமே இந்த நாடிக்குள்ள மாற்றத்தால் நடக்கிறது, இந்த சரத்தால் நடக்கிறது, இந்த வாசியால் நடக்கிறது. இந்த உலகம் பூரா வாசி தான். அகில பிரம்மாண்ட பிரபஞ்ச அண்டங்கள் எல்லாம் வாசிதான். அதுக்குள்ளே தான் இருக்கும், அந்த இறையாற்றலுக்குள்ளே தான் இருக்கும். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து விட்டால் தூங்காமல் தூங்கி சுகம் பெறலாமே. ஆழ்ந்த சிந்தனையிலே தியானத்தில் உள்ள பொழுது ஆனந்தம் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ பார்த்திங்கன்னா மூச்சு வெளியே வராது. அப்போ தலைக்குள்ளே நம்ம தியானம் பண்ணும்போது என்னது, அண்டம் சுருக்கிலதற்கோர் அளவில்லை. சயின்டிஸ்ட்லாம் அவனை கண்டுபிடிக்கிறான்னா அதையே சிந்திச்சிட்ருப்பான். அப்போ மூச்சு கட்டாயிரும், மூச்சு வெளியவே வராது. ஆழ்ந்த சிந்தனை ஒன்று படைக்கப்படுகிறது. கரெக்டாக? அப்போ உள்மூச்சிலே கும்பகத்திலே மகா ஆற்றல் கொடுத்து படைக்கப்பட்டு காக்கின்ற ஆற்றலாக இந்த உலகத்துக்கு விருத்தியாகிறது கொடுக்குறான், ஒரு பொருளை கொடுக்குறான். அப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா,
ஞாயிறு என்றால் ஞாயிறு மட்டும் சிந்திக்கணும். ஞாயிறு என்ன அப்படின்னு நான் அடிச்சிருக்கேன், என்ன நான் கொடுத்துருக்கேன், ஹோரை சாஸ்திரத்தில் காரகத்துவம் கொடுத்துருக்கேன். ஹோரைங்கிறது சாதாரணமாக ஒரு நெட்டில் பார்த்தா வந்துடும், அடுத்த நிமிஷம் எடுத்து படைக்கிறது, அதல்ல ஹோரை. ஹோரைங்கிறது நார்மலாக அவங்க ஒரு விஷயத்துக்காக உடம்புறா அப்படி பரப்பி ஹோரையில் பார்த்து இதை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஹோரை நாடி சாஸ்திரம் என்பது என்ன தெரியுமா? ஒரு மின்காந்தம், ஒரு கிரகத்தினுடைய மின்காந்தம் காரகத்துவம் நன்மை தீமை என்று கலந்து அந்த நாளை இயக்குது. எல்லாமே நல்வினை தீவினை, நான் வச்சுக்கோங்க, நல்வினை தீவினையாக கலந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த அண்ட சரீரத்தில் இருக்கின்ற அந்த மின்காந்தங்கள் இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதருக்கும் அவன் பிறப்புடைய விகிதாசாரத்தில் அடிப்படையில் நன்மை தீமையாக மாறிட்டே இருக்குது. பொதுவாக மின்காந்தம் நன்மை தீமையை இந்த மூச்சின் வழியாக இயக்கி கொண்டு இருக்கிறது. அப்போது அந்த நாளில் எவன் நன்மை தீமைங்கிறது பார்த்து நாம் செயல் புரியணுங்கிறது ரூல். அப்போது ஞாயிற்றுக்கிழமையா, ஓகே, ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன பண்ணணும், ஏர்லியாக பிரம்ம முகூர்த்தம் எல்லா நாளும் பொதுவானது தானே. அப்போ நம்ம பயிற்சி எடுக்கணும், தியானம் பண்ணலாம், நாடி சுற்றி பண்ணலாம், மலத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடணும், வாய் க்ளீனு காது க்ளீன் எல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்து அழகாக பயிற்சி எடுக்கலாம். ஹம்மிங் பண்ணலாம், ஒரு நேரம் ஹம்மிங் பண்ணலாம், ஒரு நேரம் மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணலாம். 30 மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு விட்டுறலாம், நாடி சுற்றி கோல்டு பண்ணாமல் பண்ணிவிட்டு விட்டுறலாம். எதை வேணால் எடுத்துக்கோங்க, உயிர் நாடியில் பண்ணணும், உயிர் நாடியில் தான் பண்ணணும். எங்கே இருக்கணும் பூரி இடத்தை அங்கே அக்கை கழிவில்லை என்று சொல்லுகிறான். நாடி என்பது அமிர்தமாக எங்கும், ஒன்று இடமாக இறங்குது, வளமாக இருக்குது. ஆனால் காலையில் எந்திரிக்கும் போது என்ன சொல்லியிருக்கேன், எந்த நாடி இயங்குதோ அந்தப்படியே மனசு போய் அந்தப்படியே இன்று நாளை இயக்குகிறேன் என்று மனம் சங்கல்ப்பு திரும்ப திரும்ப அதை நினச்சி அந்த நாளை தொடங்கணும். அப்புறம் நாடி மாற்றி பழகணும், கொஞ்சம் கொஞ்சமாக நாடி மாற்றி பழகுங்க. உடனே நம்ம நாடி மாறலேன்னு கவலைப்படக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தை பண்ண முடியலன்னு கவலைப்பட்டோம்னாலும் அன்னைக்கு அது நடக்கவே நடக்காது. நாடி மாற்றப்படும், நான் நாடியை 1 மணி நேரத்துக்கு மேலே மாற்றி விடுவேன், ஏன்னா வாழ்க்கை பூரா இது தானே இருக்கிறது. வாழ்க்கை முழுவதும் பார்க்கின்ற கேட்கின்ற அறிகின்ற அத்தனையும் இந்த நாடி தானே. அதனால் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த 10 நாளில் தெரிஞ்சுக்கிட்டேனே, நாடி மாற்றலாம், மாற்றுவேன், நாளைக்கு மாற்றிடுவேன், வைராக்கியத்தை கொண்டாடணும். அப்போது நாடி மாற்றணும், நாடியை பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது வைராக்கியம் இருக்கணும். அப்போ ஞாயிற்றுக்கிழமைனா என்ன பண்ணலாம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை எந்திரிக்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு சரியா, ஞாயிற்றுக்கிழமை எந்திரிக்கிறேன், நாடி பயிற்சி பண்ணுறேன், கண் காது மூக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், வாரத்துக்கு ஒருக்கா காதை நான் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணுறேன். அது ஞாயிற்றுக்கிழமை கூட பண்ணலாம், ஃப்ரீயாக இருக்கனால. அன்னைக்கே கண் கழுவுறதுனா பண்ணிக்கலாம், சரிங்களா. ஞாயிறு திங்கள் ஏதோ ஒரு நாள் கண் கழுவிக்கலாம். அப்புறம் நல்லா வாயெல்லாம் க்ளீன் பண்ணணுமா, 2 பேப்பரை போட்டோ இல்லை கடுக்காய் போட்டோ நல்லா வாயெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிக்கிறோம், சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த புருவ மத்தி தான் நாடியை இன்வேர்டு அவுட்வேர்டாக என்ன பண்ணுது, ஓப்பன் பண்ணாமல் விடும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள், இப்படி அமுத்திகிட்டே இருக்கும்போது இங்கே பாருங்கள், நல்லா அமுத்திகிட்டே வாங்க, மெதுவாக ஓப்பன் ஆயிடும். எது அடைக்கப்பட்டிருக்கோ அது ஓப்பன் ஆயிடும். அப்போ நல்லா அழுத்தி இது பிராணம் வெளிமூச்சு உள்மூச்சு பேலன்ஸ் பண்ணுறது. புருவத்தின் மத்தியில் தான் என்ன பண்ணுது, நாடி இப்படி போய் இயங்குது. அப்போ நான் அதை அழுத்தம் கொடுக்குறேன். என்ன மூச்சு பிரச்சனை வந்தாலும் உடனே அழுத்திடுங்க. மூச்சு ஓப்பன் ஆகலையா, ஒன்று நான் அப்படியே அழுத்திட்டே வாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்க. இப்போ இந்த நாடி ஓப்பன் பண்ணணும், நல்லா அழுத்திட்டே வாங்க, கொஞ்சம் நேரம் ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள், ஃப்ரீ ஆயிடும், சரியா. அப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போல்லாம் பண்ணிவிட்டு தலைவலி தான் உடனே தலையை என்ன பண்ணுறான், இப்போ கிருகுன்னு வருது தலை அப்படின்னா நம்ம இங்கேருந்து என்ன பண்ணல, மேலே கரெக்டாக போலினா உடனே தலை எக்ஸசைஸ், இந்த மாதிரி எக்ஸசைஸ் பயப்படக்கூடாது. எல்லாம் தெரிந்தவன் வைத்தியன் நாம தான், அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுறது நம்ம தான், உணவு பரிமாறம் நம்ம உணவை கரெக்ட் பண்ணி நம்ம அடுத்தவங்களுக்கு உணவை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்க நம்ம தான், எல்லா உலக விஷயம் தெரிஞ்சவங்க. ஏன்னா நாடி என்பது 2 அங்குலமான அந்த மூக்கின் வழியாக நசிந்து போகின்ற அந்த நாசின் வழியாக நசிந்து போகின்ற அந்த வாழ்க்கை ரகசியம்தான் அந்த மூச்சுக்குள்ளே இருக்கிறது. அதிலே உற்பத்தியான மனம்தான் வியாபித்து 3 வேலையும் செய்யுதுன்னு தெரிஞ்சுக்குங்க. அதுக்குள்ளே தான் நல்வினை தீவினை இருக்கிறது, அதுக்குள்ளே தான் கர்மம் இருக்கிறது, அதுக்குள்ளே தான் நட்சத்திரம் இருக்குது, அதுக்குள்ளே தான் திதிமண்டலங்கள் இருக்குது, அதுக்குள்ளே தான் பிரபஞ்சத்துடைய அத்தனை ஆற்றலும் மூச்சின் வழியாக இயங்கி அந்த கேலக்சிக்குள்ளே தான் இருக்கும். சிம்பிள், கேலக்ஸி தான் இருக்கும். அதில் சூரிய குடும்பம் இருக்குது, பலதரப்பட்ட சூரிய குடும்பங்கள் அந்த கேலக்சியில் இருக்குது, பலதரப்பட்ட அண்ட வெளியிலேயே பலதரப்பட்ட கேலக்ஸி இருக்குது. பால்வெளிங்கிறது சொல்ல முடியாத ஆற்றல். அப்போ அந்த ஆற்றலுக்குள்ளே இருக்கிற சுழற்சிக்குள்ளே தான் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த சுழற்சியை தாண்டி நம்ம வெளியே வர முடியாது. அந்த சுழற்சிக்குள்ளே போய்கிட்டே இருக்கிறனால அந்த சுழற்சி இப்போ சோலார் சிஸ்டம் சுற்றிக்கிட்டே இருக்குன்னா அந்த சுழற்சி அவனவனுடைய கர்ம வினை சுழற்சியினால்
ஒருத்தன் சீக்கிரமே இறக்குறான், சீக்கிரமே ஆக்சிடென்ட் ஆகிறான், கொஞ்ச நாள் கழிச்சு இது பண்ணுறான். அவனுடைய உணவு சுழற்சி எல்லா சுழற்சிகளும் சைக்கிளிங் தியரி படி தான் இயங்குது. உறவுகள் எல்லாமே ஒன்று முடிஞ்சு போயிடுது, ஒன்று வாழ்ந்தது, ஒன்று கஷ்டத்தை கொடுக்குது எல்லாமே. அப்போ அந்த சுழற்சி அறிந்தவனே வாசியோகி, சுழற்சிக்கு எதிராக நிறுத்துவனே வாசியோகி. நல்லா புரிஞ்சுங்க. மனதின் வழியாக அந்த சுழற்சியினுடைய ஓட்டம் ஸ்கின் வழியாக சுவாசிக்குது, மூச்சின் வழியாக சுவாசித்து அதனுடைய போகுது. இதை அறிந்து அதை திருப்பி அந்த சுழற்சிக்கு ஆப்போஸ்டாக மனம் இயங்காமல் நிறுத்திவிட்டால் அவன் வாசியோகி. அதான் மனமது செம்மையானால் மந்திரமே தேவையில்லை, அப்படியே நிறுத்திடுவேன். அப்போ நிறுத்தும்போது என்னாங்கன்னா, எந்த சுழற்சி வந்தாலும் இவன் இந்த இடத்துலையே தான் நிற்பான். அந்த சுழற்சியுடைய அந்த எண்டு ஹோல் பிளாக் ஹோல் நோக்கி போக மாட்டான். இங்கே நிறுத்திட்டுவே நின்று அப்படியே நிற்பான், அது எதிராக செயல்படுவான். அப்போ மூச்சு இயங்கி கொண்டு இருக்கின்றதை, மனதால் இயங்கி கொண்டு இருக்கின்றதை உள்முகமாக பிரபஞ்சாட்டை இழுத்து நிறுத்தினான். அப்படியே மனசை ஜீரோ பண்ணிட்டோம்னா அவன் வாசியோகி. எண்ணங்களை உற்பத்தி ஸ்தானத்திலே நிறுத்தி, எண்ணமற்று எண்ணத்தாலே நிறுத்தி மூச்சை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திட்டா அவன் வாசியோகி. சரிங்களா? அப்போ மூச்சே வெளியே வராது. அவன்தான் ஜீவ மோட்சக்காரன். சாய்பாபா, வள்ளலார் ஒவ்வொருத்தரும் அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே, ஒருத்தர் ஒளியாக மாறிட்டார், ஒருத்தர் காற்றில் போகிறார், ஒருத்தர் திடமாக இருந்து ஆசி கொடுக்குறார். எல்லா பஞ்சபூதத்தின் விகிதாசாரத்தின் அடிப்படையிலே அவங்க ஜீவ மோட்சம் அடைகிறாங்க. சரிங்களா? நாம் எல்லாமே பயனுற்ற வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்காங்க. வள்ளலார் காயக்கல்ப முறை எல்லாத்தையும் சொல்லி நல்லது சொல்லி தான் கடைசியில் தான் இதானார். சாய்பாபா எல்லா நல்ல விஷயங்களையும் சொல்லி தான் எல்லா விஷயங்களும் கர்மயோகத்தை கரெக்டாக ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் கர்மயோகத்தை பண்ணுவாங்க, பக்தி யோகம் பண்ணுவாங்க, கடைசியில் தான் மோட்ச ஞானக்காரங்கன்னு போவாங்க. உடனே நான் வாசியை பிடிச்சிட்டு நான் ஜீவ மோட்சம் அடைகிறேங்கிற தப்பு. அது எந்த இடத்துலையும் தவறானது. சரியா? பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாலே அவன் மோட்சத்துக்கு இறைவனுடைய பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கான். அவனுக்கு மட்டும்தான் முதல் அதிகாரம், வாழ்வதற்கான அதிகாரம் கொடுக்கறது. நம்ம சன்னியாசியாக ஒருத்தன் போய் மூச்சு அடைச்சிட்டு இருந்தாலும் அவனுக்கு ஒரு வேலையும் செய்யாது. சரிங்களா? அப்போது ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, பயிற்சி பண்ணுறேன், வலது நாடி இயக்கிறேன். இயக்க முடியலன்னா என்ன பண்ணுறேன், இடது நாடியை அடைச்சி வைக்கிறேன். ஒரு பயிற்சி எடுத்து பார்க்குறேன், எவ்வளோ நேரத்தில் தான் மாறுது அடைச்சி வச்சா அப்படின்னு பயிற்சி எடுக்கணும். பழகிறேன், உடனே பால் வச்சு பார்க்குறேன், அது எவ்வளோ நேரத்தில் எனக்கு மாறுது. அப்போ ஒரு கழிச்சு படுக்கிறேன், எவ்வளோ நேரத்தில் மாறுது. இதெல்லாம் ஏதோ ஒன்று பயிற்சி எடுத்து நான் மாற்றி பழகிவிட்டால் அது செட் ஆயிரும், நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ மாற்றினா 1 மணி நேரத்துக்கு மேலே இயங்கினாலே மனுஷன் 7 நாள் 7 கிரகத்தின் தன்மைப்படி 1 மணி நேரத்துக்கு மேலே இயங்கினாலே அவனுடைய நோய் நன்றாக்கப்படுகிறது. அவன் வாழ்நாளே 80 வயசு டச் ஆகிடும், ஈஸியாக டச் ஆகிடுறான். அந்த மாதிரி கரெக்டாக இயங்கும் பொழுது அந்த கிரகத்தினுடைய தன்மை, கிரகத்தினுடைய காரகம், கிரகத்தினுடைய குடும்ப வாழ்க்கை, கிரகத்தினுடைய சர்க்குலேஷன் கேட்கின்ற அத்தனை செயல்களும் அவனுக்கு நன்மையாக மாறுகிறது. நல்வினை மட்டும் செய்ய தூண்டுகிறது. அவன் சமூகத்திலே மற்றவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறவுக்கும் அதிகாரம் வந்துடுது, அட்வைஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் வந்துடுது, லீடர்ஷிப் அதிகாரம் வந்துடுது, எல்லாவற்றையும் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுவதற்கு அவனுக்கு அதிகாரம் வந்துடுது. 7 நாள் 7 ஞானத்தின் இறைவனாகிறான். வெள்ளி வெண்டிங்கள் முதன் 3 ஒள்ளி தள்ளியிடத்தே தான் அறிந்தவன் அவன் இறைவனே என்று ஞானகாரகன் என்று சொல்லுகிறான். கரெக்டுங்களா? அப்போ இது இவ்வளோ இருக்குது விஷயம். நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு விஷயத்துலேயும் டவுட் வந்துக்கிட்டே இருக்குது. இதை பழகலாமா, இது பண்ணுமா, அது பண்ணுமா. நமக்கு தெரியும் வீட்டில் இருக்க பொருள் நமக்கு உணவு. சித்த மருத்துவம் என்ன சொல்லுது, வீட்டில் இருக்க பொருளை ரெடி பண்ணுறது தான் வீட்டு பாட்டி மருத்துவம்னு சொல்கிறான். வீட்டில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் இப்போ இருக்கிற நோய் கூட வீட்டில் இருக்க மருந்து தான் சரி பண்ணுது. கரெக்டுங்களா? அப்போ ஞாயிற்றுக்கிழமைனா கடினமானதை சாப்பிட்லாம், கோதுமை ஐட்டங்களை சாப்பிட்லாம், கோதுமை தண்ணியில் ரசம் வச்சு குடிக்கலாம், கஞ்சி சாப்பிட்லாம், கடினமானது சாப்பிட்லாம், கடினமான அத்தனை பொருட்களையும் சாப்பிடலாம், ஹீட்டானது சாப்பிட்லாம், ஹீட்டாகவே வச்சுருக்கலாம் உடம்பை. அப்போ உடம்பு ஹீட்டாகவே அதிகமான பிராண பயிற்சியும் பிராணமுத்ரா பண்ணலாம், சூரிய முத்ரா பண்ணலாம். பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை பிராணமுத்ரா பண்ணலாம். ஏன்னா பிராணன் இஸ் ஈக்குவல் டு சூரியன் அல்லவா. சூரிய முத்ரா பண்ணலாம். சூரியனுடைய கலர் என்ன, மல்டி கலர். எல்லா சக்கரத்துக்கும் நாம் தியானம் பண்ணலாம், ஹம்முன்னு பண்ணலாம், ஓம் பண்ணலாம், பிரணவம் பிராணசக்தி கொடுக்கும். எல்லா விஷயங்களும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். தொழில் புரியறதுக்கான திட்டங்களை தீட்டலாம். தொழில்காரகனவன் தானே. அந்தந்த டயத்தில் நெகட்டிவ் உரையில் அதை தள்ளி பண்ணுவோம். சரி, நாடி சாஸ்திரம் அறிந்தவன் நெகட்டிவ் உரை வருது, என்ன பண்ணலாம், மூச்சு இழுத்துட்டு என் மூச்சு தான் குரு, இந்த செயல் நன்றாக நடக்குது, நன்றாக தான் நடக்குது, செஞ்சுட்டு போங்க. அந்த ஓரை கட்டாயிரும், கிரகம் கட்டாயிரும். மூச்சை இழுத்து மனசில் என்ன நினச்சி நம்ம சங்கல்பம் பண்ணி இருக்கிறோமோ லட்சுமி கடாட்சமாக. அப்போ மூச்சை அறிந்தவன், சரமறிந்தவன், வாசி அறிந்தவன், உள்மூச்சு வெளிமூச்சு நாசியிலே போகின்ற விஷயங்களை தத்துவங்களை அறிந்தவன் இறை மார்க்கத்துக்கிட்ட இருக்கான்.
தத்துவங்கள் அறிந்தவனுக்கு எல்லா சக்தியும் கிடைக்குங்கிறான். தத்துவம் அறிஞ்சாலே போதும். அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, டவுட் வரவே கூடாது. கரெக்டாக? அப்போது ஒரு நாளில் எனக்கு இன்றைக்கி ஒரு நட்சத்திரம், அப்போது எல்லா வீட்லேயும் பஞ்சாங்கம் வேண்டும். கண்டிப்பாக பஞ்சாங்கம் வேண்டும். அப்போ பஞ்சாங்கத்தில் என்ன பார்க்கணும்? இன்றைக்கி ஒரு ஜோதிடனானவன் கண்டிப்பாக காலையில் என்ன திதி என்று தெரிந்திருக்க வேண்டும். அந்த அத்தனை தத்துவங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஒரு ஜோதிடனான தத்துவத்தை அத்தனை சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படின்னா திதி வேணும். திதியில் என்ன திதி, இன்றைக்கி என்ன உறுப்பு வேலை செய்யுது அமிர்தமாக. அமிர்தம் என்றால் பிராணனுடைய சக்தி அதிகமாக இயங்கும். அந்த திதியினுடைய எனர்ஜி அந்த பர்டிகுலர் காலில் அதிகமாக இயங்கும். அது இயற்கையாகவே புனிதமாக இயங்கி கொண்டு இருக்கிறது. அதை ரெஸ்ட் கொடுத்தா போதும், அதுவாக வேலை செய்யும். அதுக்குள்ளேருந்து ஏறும், உடம்பு ஃபுல்லாக போகும். எனர்ஜி அது வழியாக தான் இறங்கி ஏறும். அப்போ அதை வருடி விடலாம் இல்லவா? அதை பற்றி சிந்திச்சாலே ஆக்டிவேட் ஆயிரும். சிந்திச்சாலே போதும், ஆக்டிவேட் ஆயிரும். அது எந்த இடத்துல இருக்கோ அந்த சக்கரங்களை நம்ம என்ன பண்ணலாம், கால் பகுதி வருதுன்னா